வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ பிரணவ் திரும்ப ஒரு காட்சி கொடுத்துருக்காரு. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து பிக் பில்லியன் டேஸ் வரப்போகுது, அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதில் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்க டவுட்ஸ் என்ன மாதிரி டவுட்னா, ரொம்ப காலமாக நானும் பார்த்துட்டேன்டா, ஐஃபோன் வாங்கட்டுமா இல்லாட்டி சாம்சங்கில் S23 வாங்க. அதாவது எனக்கே அந்த டவுட் இருக்குது ப்ரோ. என்னன்னா இப்போ சாம்சங்கில் அதாவது காம்படிட்டர் நம்ம பார்க்கும்போது S23 இருக்குது, S24 இருக்குது. ரெண்டுமே நமக்கு வந்து ஐஃபோன் 15 காம்படிஷன் தான். ஆமாம், கரெக்ட் தான். அப்படிங்கிறப்ப பிக் பில்லியன்ஸ்லேருந்து எதை வாங்கலாம்? S23 S24 இல்லை ஐஃபோன் 15 ஐஃபோன் 15 குறைஞ்சபட்சம் என்ன ப்ரைஸ்க்கு வரலாம்? என்னோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னா, போன தடவை 14 வந்து 48,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சு, அதாவது பேங்க் ஆஃபர் எல்லாமே போக. அதே ப்ரைஸுக்கு இந்த தடவை 15 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 48,999 அப்படிங்கிற ப்ரைஸ் சார். அப்போ 48,999க்கு வந்து நமக்கு ஐஃபோன் 15 வர சான்ஸ் இருக்கு. அதே சமயம் 16ம் அவைலபிள் ஆயிடும். 16 வந்து அவைலபிள் ஆயிடும். ஆனால் அது உங்களுக்கு எம்ஆர்பி 80 75க்கு ஏன்னா மேபி வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ இதான் அப்போது மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, இப்போது இந்த இடத்துல உனக்கு ஒரு கொஸ்டின், 50Kக்கு ஐஃபோன் 15 ஒரு கேமருக்கு ஓகேயா இருக்குமா? கண்டிப்பாக ஓகேவா இருக்கும். என்ன மாதிரியான கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும்? ஏன்னா நீ ஐஃபோன் 120Hz இல்லை, அது இல்லைனாலுமே கேமிங்க்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. COD விளாட்லாம், PUBG விளாட்லாம், அந்த மாதிரி கேமிங்க்கு அது ஓகே. இப்போ S24 நம்ம வரும்போது எக்ஸினாஸ், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். S23ல வந்து நம்ம ஸ்னாப்டிராகன் இருக்குது, Agent 2 இருக்குது. ஸோ கேமிங்க்குனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஓகே தான். நீங்கள் எது வேணுமோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மற்ற நீட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து அதை எடுத்து யோசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ பட் S24 வந்து எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எக்ஸினாஸ் இருக்கனால ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா என்னங்கிறது. S23லேயே ஹீட்டிங் இருக்கும். S23ல எப்போ ஹீட்டிங் இருக்கும்னா, இந்த மாதிரியான கேமிங்கை நம்ம மொபைல் டேட்டாவில் ஆடுறதா இருந்தால் ஹீட்டிங் இருக்கும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம ஹீட்டிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை பேசிக்கிட்டு இருக்கோம், அதுவும் கேமிங் ஆஸ்பெக்ட்ல, அதுவும் மொபைல் டேட்டாவில் ஆடலாம். ஸோ இது வந்து 15 எப்படி ஹேண்டில் பண்ணும்? இப்போ ஐஃபோன் 15 அதான் ப்ரோ படத்துக்கு நம்மள்ட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, 15 மட்டும் ஹீட் ஆகாமல் வேலை செய்யுமான்னு கேட்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஹீட் ஆகும், டவுட் வரும்ல. 15 ஹீட் ஆகும், பட் கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீ 15 யூஸ் பண்ணிட்டு கேமிங் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ சேல் பண்ணிட்டேன், பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் கேமிங்க்கு சூப்பராக இருந்துச்சு. எந்த கேம்லாம்? நான் COD தான் அதிகமாக விளையாடுவேன். கண்டினியூஸாக ஒரு 2 hours அந்த மாதிரிலாம் விளாண்டு 2 hours 3 hours விளாண்டுருக்கேன். எந்த பிரச்சனையும் வந்துடல. தெர்மல் ட்ராட்டில் ஆனது ஹீட்டிங்னால பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகி ஃப்ரேம் ட்ராப் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனை அது இல்லை. ஓகே, ஸோ யாரோ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து என்ன ஃபோனை டிசைட் பண்ணுறதுங்கிற ப்ரெஷரில் இருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி அவங்க வீட்டு ப்ரெஷர் குக்கரை வச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்குதா? ஓகே, ஸோ அதுவும் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணுறதை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணுதுண்ணா அந்த குக்கரு. இங்கே பேர் அப்படியே ஒரு இசையமைப்பாளர் மாதிரி ஆகிட்டோன்னு வையேன். அப்படியே நம்ம கரெக்டாக ஒரு செகண்ட்ஸ் சொன்னோன்னா அந்த கேப்பில் வந்து கூவம் போடாது அப்படின்னு. இதோ எப்படி தான். சரி, ஓகே. இப்போ மொத்தம் வந்து என்னென்னா, இந்த ஐஃபோன் 15 கேமிங்க்கும் சூப்பராக இருக்க போகுது, மீடியா கன்சம்ஷனுக்கும் சூப்பராக இருக்க போகுது. அண்ட் ஃபஸ்ட்டு ஐஃபோன் 60 Hz இருந்தாலும் என்ட்ரி லெவல் ஐஃபோனில் டைனமிக் ஐலாண்டோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுவும் ஐஃபோன் 15 தான். டைப்ஸியோட வந்திருக்கக்கூடிய ஒரு ஐஃபோன் அப்படின்னு சொன்னாலும் ஐஃபோன் 15 தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய கேமராவில் அப்கிரேட் அப்படின்னு சொன்னாலும் பெரிய அப்கிரேட். ஸோ அதுவும் ஐஃபோன் 15 தான். கேமரா வைஸ் பார்த்தோம்னா S23 S24 பிரைமரி சென்சார் கிட்ட சேம் தான். ஆனால் வந்து ஐஃபோன் 15ல சென்சாரே பெருசாக இருக்குது, கொஞ்சம் தான் பாயிண்ட்ல தான் இருக்குது, ஆனாலும் பெருசாக இருக்குது. அப்படிங்கிறப்ப கேமரா சைட்லையும் DxO மார்க் அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனாலும் வந்து அதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இருக்கிறதுனால கேமரா சைட்லேயும் மேபி ஐஃபோன் 15 வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இதுவே ஃப்ரண்ட் கேமரான்னு வந்துருச்சுன்னா அதில் வந்து சாம்சங் தான். இதுதான் இப்போ சென்சாரே பெருசு. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து சென்சாரே சாம்சங்கில் பெருசுங்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ரண்ட் கேமரா சாம்சங்கில் பெட்டராக இருக்கும். ஸோ இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரியர் கேமராவில் தான் மோஸ்ட்டாக நான் எல்லாமே பண்ண போகிறோம் ப்ரோ. நான் ரியர் கேமராவில் தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், ரியர் கேமராவில் தான் வீடியோ எடுக்க போகிறேங்கிற உங்களுக்குலாம் இது ஒரு வீடியோக்கு வந்து அதாவது சாய்ஸே கிடையாது, நேராக ஐஃபோன் 15 போயிருங்க வீடியோனுங்கிறப்ப. அப்போ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ அதாவது உங்களோட நீட் பொறுத்து தான். அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் சென்சார் சைஸே இதில் பெருசுங்கிறதுனால நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி வீடியோ நம்ம ரியலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால சொல்லுங்கள். இல்லைடா, இப்போ நம்ம ரெக்கார்ட் ஃப்ரெண்டில் பண்ணுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாம்சங் பண்ணுவோம். இல்லை, இப்போ எனக்கு என்னென்னா, ஐஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக அவுட்டோரில் நான் vlog மாதிரி ட்ரை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ரியர் கேமரா வேறு லெவலில் இருக்கும். சரியா வீடியோக்கு. ஆனால் அப்படியே நான் ஃப்ரண்ட் கேமராவுக்கு போனோன்னு என்ன ஆகிடும்னா, நான் தெரிவேன் ஆனால் வானமே தெரியாது. நான் எங்கே இருக்கேன், எந்த வழியாக போகிறேன். ஆமாம், ப்ளோ அவுட் ஆகிடும். அது எனக்கு எப்போ ரொம்ப ஷாக் ஆகும்னா, அதில் இத்தனைக்கும் வேறு லெவல் HDR அல்காரிதம்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பும் போது வருத்தமாக இருக்கும். பட் இந்த இடத்துல நிஜமாவே ஃப்ரண்ட் கேமராவிலையும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா சாம்சங்கும் பண்ணுறாங்க, கூகுளும் பண்ணுறாங்க. இப்போ தான் கூகுள் பார்த்தோன்னா இப்போ லேட்டஸ்ட் அல்காரிதம்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க.
இதில் எனக்கு என்னென்னா இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் ஐஃபோனும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ஐஃபோன் வேணாம். ஓகே ஓகே. ரியர் கேமராவில் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, ரியர் கேமராவில் வீடியோ எடுக்க போகிறீங்களா, ஐஃபோன் வந்து நல்லா பண்ணிடும். அதுவும் 15 சீரிஸில் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி தான் சென்சார் கொஞ்சம் பெருசு. அப்போ என்ன ஆகிடுது, நீங்கள் திருப்பி வச்சுட்டு ஃப்ரேமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் எடுக்க போகிறேன்றதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணிட்டு வந்து நின்னீங்கன்னா கன்னு மாதிரி எடுக்கலாம். இதில் ஃப்ரண்ட் கேமராவில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இந்த ரூம் பாரு மொக்க லைட்டிங் கேமரா நாய்ஸ் வரும் ப்ரோ. நான் யூஸ் பண்ணிட்டு அதான் இல்லை இந்த லைட்டிங் வர இந்த லைட்டிங்னு இல்லை, நான் ஸ்டூடியோ லைட் போட்டப்போ எனக்கு வந்து அதாவது கீழெல்லாம் பார்த்தா அப்படியே நாய்ஸ் வருது. ஓகே, ஸோ அதான் வேலிடான பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ டெக் ஆப்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஓன்லி ஃபார் ஆப்பிள், அதாவது ஐஃபோன் மட்டும் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதிகமாக போடுறோம், ஆனால் அதுக்காக வந்து அதுவே தான் போடுவோன்னு கிடையாது. நம்ம வந்து சாம்சங்கும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். டைம்ஸ் வந்து ஐஃபோனையும் போடுவோம். அதான் ஆமா, அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா நெகட்டிவ் சொல்ல தான் செய்வோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதான் நம்ம சொல்றோம். நம்ம சேனல் டெடிகேட்டடா வீடியோ வேற இப்போ ரீசெண்டா ஐஃபோன் 15 எதனால வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நல்லா இருக்கு. டைட்டிலே வேற லெவல். இதுல வேற பிக் பில்லியன் டேஸ்ல ஐஃபோன் 15 வாங்கலாமான்னு இப்போ ஒரு வீடியோ போட போறோம். இதுல 15 ஏன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கான். சரி 15 ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற தாட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, ஏன் 17 வாங்கக்கூடாது, வெயிட் பண்ணலாமே அப்படி ஒன்று சொல்லலாம். இல்லைனா 15 டைனமிக் ஐலாண்ட் ஒரு பெரிய ப்ளஸ்ரா, ப்ளஸ் ரியர் கேமராவை நம்ம சொல்கிற அளவுக்கு யூஸ் பண்ண போகிற ஒருத்தருக்கு 15 ஓகே. அப்படி இல்லைன்னா 13 போனால் கூட ஓகேன்னு தான் சொல்லுவேன். புது 13 புதுசாக ஒரு 40,000க்கு இல்லாட்டி ஒரு 38,000க்கு வந்துச்சுன்னா இல்லை ப்ரோ. 13 ஆனால் எப்படி பார்த்தாலும் பின்ன ரியர் கேமராலேருந்து டிராஸ்டிக்காக நம்மளுக்கு 15 நிறையா இம்ப்ரூவ்மெண்ட். அது உண்மை. இந்த 10,000 ரூபாயை சொல்கிறேன், இந்த 10,000 ரூபா வித்தியாசத்தினால என்னால் ஒரு 4 மாதத்துக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லைடா எதுக்குனால 10,000 ஜாஸ்தி போட்டு 15 வாங்குறது. ஏன்னா 15ல் நிறையா சேஞ்சஸ் வந்துருச்சு. டைப் சி மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்துருச்சு. டைப் சி வந்துருச்சு, பெரிய சென்சார் வந்துருச்சு, டிஸ்பிளே வர பார்த்தியா, என்னதான் ஃப்ளாட் டிஸ்பிளே இருந்தாலும் ஃப்ளாட் மாதிரி இல்லை. ஃப்ளாட் டிஸ்பிளே இன்னொன்று அந்த பாயிண்ட்டுக்கு தான் ப்ரோ வரேன். இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது டிஸ்பிளேயோட கிளாரிட்டி ஐஃபோனில் பெட்டராக இருக்குது. ஏன்னா பிக்சல் டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஐஃபோனில். சாம்சங்கோட S23 S24 விட ஜாஸ்தி. பிரைட்னஸும் வந்து ரியல் வேர்ல்டில் ஜாஸ்தியாக கிடைக்குது ஐஃபோன் 15ல். ஸோ அப்படி இருக்கும்போது கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனை வந்து 120Hz உங்களுக்கு அங்கே கிடச்சிடும். காம்பரேட்டிவில் வந்து S23 S24ல் ஆல்வேஸ் ஆன் இருக்குது, 120Hz இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து இதில் இல்லை. ஆனால் கிளாரிட்டி நல்லா இருக்குது ஐஃபோன் 15ல். ஆனால் இப்போ அங்கே தான் நூறு ட்விஸ்ட்டு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இப்போ ஐஃபோன் 12 யூஸ் பண்ணுறான். அவனுக்கு ஒரு வருத்தம், ஐஃபோன் 12 வந்து பிரைட்னஸில் ஐஃபோன் 15ஓட கம்மியாக இருந்தாலும் கிளாரிட்டியில் ஐஃபோன் 12 வந்து ஐஃபோன் 15ஓட பெட்டராக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ மேபி அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் சொல்கிறாங்க செராமிக் கோட்டிங் பண்ணுறேன், அந்த இது போடுறேன், இந்த இது போடுறேன், அந்த கோட்டிங். ஏன்னா இப்போ வந்து ஆப்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாம்சங்கோட டிஸ்பிளே அப்புறம் சைனாலேருந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது மாற்றி தான் போடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து 10% ஐஃபோனில் வந்து அந்த மாதிரி மாற்றி போடுறாங்க. மேபி அந்த 10%ல நமக்கு ஐஃபோன் 15 வந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆஹா, இதுக்கு ஒருவேளை பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கா? ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஆழமாக எல்லாத்தையும் ரிவீல் பண்ணல. அது மாதிரி ஐஃபோனில் ஆக்சுவலாக அது இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் முன்னே ஞாபகம் இருக்கா உனக்கு, ஒரு சில ஃபோன்ஸில் வந்து செட் ஆஃப் ஃபோன்ஸில் என்ன பண்ணாங்கன்னா இன்டெலோட மோடம் இருக்கும், இன்னொரு சில செட் ஆஃப் ஃபோன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் அதாவது குவால்காமோட மோடம் இருக்கும். அப்போ வந்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு 5G அது 4G 5G இல்லை, நான் சொல்கிறேன் இப்போ இது டிஸ்பிளேலேயே நமக்கு வந்து போடுறாங்க. இதனால இந்த 4G ஸ்பீட் டெஸ்ட் இருக்குல்ல, ஒரே லொக்கேஷனில் 2 ஐஃபோன் வச்சு பண்ணுவாங்க, ஒரே நெட்வொர்க், ஏன் சிம்ம கழட்டி இப்படி போட்டு கூட பார்ப்பாங்க. அதில் பார்த்தா 80 MBPS வரும், இதில் தூக்கி போட்டால் 20-25 வரும். என்னடா இது ஒரே மாடல், ஆனால் அதே சிம் கார்டை கழட்டி இதில் போட்டாலும் உங்களை மாறுது. காரணம் என்னன்னு பார்த்தா இதில் இருக்கிறது குவால்காம் மோடம், அதில் இருக்கிறது இன்டெல் மோடம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி யோசிக்கிறோம், ஒருவேளை நம்ம பிரணவ் கிட்ட வந்த ஃபோன் வந்து ஒருவேளை BOE டிஸ்பிளேயா இல்லாட்டி சாம்சங் டிஸ்பிளேயா, அதான் அது இருக்குது. ஆனால் ஸ்பெக் வைஸ் பார்த்தோன்னா இதில் பிக்சல் டென்சிட்டினா அதிகம், அதனால் கிளாரிட்டி S23 S24 விட ஐஃபோன் 15ல் நல்லா இருக்கணும். அது வந்து ஒரு ஃபேக்ட், அது ஒரு ஃபேக்ட். ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த கிளாரிட்டியை மாற்றுறதுக்கு உங்கள் கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வால்பேப்பர் ஐகான் பேக் மாற்றினாலே S23 S24ல் வந்து டெலிஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி டெலிஃபோட்டோ டெரரான ஒரு செட்டப் தான். ஆனால் இதில் வந்து டெலிஃபோட்டோவில் அதுக்கு பதிலாக 2x ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 12 மெகாபிக்சல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால அந்த லாஸ் பார்க்க முடியும், அதாவது 40ல இருக்கிற மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் அது யூஸபிள் தான். அதனால அது பெரிய மைனஸாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் உங்களுக்கு 3x இருக்கும். ஆமாம். இன்னொன்று என்னன்னா மேக்ரோ மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் போது சாம்சங் ஸ்கோர் பண்ணோம். இதில் மேக்ரோ செட் ஆகாது. நான் S20 FE டேஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சாம்சங் வந்து மேக்ரோவில் செம்மையாக ஸ்கோர் பண்ணோம், நிறைய சாம்பிள்ஸ் கூட வச்சிருக்கேன். முடிஞ்சா நம்ம ஆளுக்கு அனுப்பி ஐஃபோன் வந்து நம்மளுக்கு 12 சீரிஸுக்கு அப்புறமே பார்த்தா கிட்ட போனால் ஃபோக்கஸ் ஆகாது, ஆகக்கூடாது. ஏன்னா அது 13 Pro Max 14 Pro Max மட்டும்தான் கிட்ட போனால் ஃபோக்கஸ் ஆகணும். அதனால அது மேக்ரோக்கு வந்து ஐஃபோன் 15 அகைன் செட் ஆகாது.
iPhone 13லேருந்துங்க மேக்ரோ செட் ஆகாது. 13, 14, 15 நீங்கள் வந்து 2x போனீங்கன்னா 12 வச்சிருக்கிறவங்க 12 தான் வச்சிருக்கேன், ஜாலி பண்ணுவேன். 12 வச்சிருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 13 யூசர் 14 யூசரை கலாய்க்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னா 1.5x 2xல போயிட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வைங்க, உங்கள் ஃபோட்டோ மாதிரி அவங்க 3xக்கு மேலே ட்ராவல் பண்ணி எடுக்கணுமா, குவாலிட்டி அடி வாங்கிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது. 12 mini யாராவது வச்சிருக்கீங்களா, என்ஜாய். ஏன்னா அவ்வளோ சாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். 12 mini எடுத்தது 12 எடுத்ததெல்லாம் வந்து ஒரு சில மேக்ரோ சாம்பிள்ஸ் எதில் வச்சிருக்கேன்னா அதுவும் இன்ஸ்டால தான் இருக்குது. ப்ராப்ளம் என்னன்னா இது ஒரு ப்ராப்ளம்டா. முன்னெல்லாம் என்ன பண்ணா ஏதாவது ஒரு மீடியாவை வந்து அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறோன்னு வைங்க, வித்தின் எக்கோ சிஸ்டம் அனுப்பும்போதே முன்னே ஏர் ட்ராப்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு, 300 ஃபைல் சக்ஸஸ், இன்னொரு 300 அனுப்புறேன் சக்ஸஸ், 3000 ஃபைல் இருந்தது. ஃபோனை விற்கிற நேரத்தில் அதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சிம்பிள் ஒரு 1800 ஃபைல் காணும். சக்ஸஸ்ன்னு அங்கே எதுவுமே காணும். என்ன சக்ஸஸ் ஆச்சோ. ஸோ இதை மாதிரியான ஒரு சில கிளிச்சஸ் எப்பயாவது நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து சாஃப்ட்வேர் சைடு எல்லாத்துலேயும் நடக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆண்ட்ராய்ட்லையும் சரி எந்த ஃபோன்லேயும் இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணிட்டு மூவ் கொடுத்துருவாங்க, காப்பி கொடுக்காம. அப்புறம் என்ன ஆகிடும், திடீர்னு கேபிள் ஆல்ரெடி டேமேஜ் கேபிளாக இருக்கும், கிராஷ் ஆயிடும், லைட்டாக அப்படி தட்டிடுவாங்களா, ஸ்டாப்டுன்னு வரும், அப்படியே இருக்கும், அப்படியே ஃப்ரோசன் ஆன மாதிரி இருக்கும். சரி இங்கே இருக்கான்னு பார்த்தா இங்கேயும் இருக்காது, அங்கே இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இருக்காது, முடிஞ்சு சோலி முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போ என்னென்னா இந்த 50,000 பட்ஜெட்டுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது S23 எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட் ஆஃபர், இந்த சிஏ ஆஃபர் என்ன ஆஃபர், ஆனால் பிக் பில்லியன் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது வராது. அங்கே வராது, சாம்சங் ஷாப் ஆப்பில் வரும். ஆனால் சாம்சங் ஷாப்பு பாரு எவ்வளோ காமெடி பண்ணுவான்னா, ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் என்னென்ன ரேட்டுக்கு போதோ இருக்கிற லீஸ்ட் ரேட்டு இவனும் அதே ரேட்டுக்கு போட்டுருவான், போட்டுட்டு ஆஃபரும் போட்டு வச்சிருப்பான். இதுல ட்விஸ்ட் என்னன்னா நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. ஸ்டூடெண்ட் ஆஃபர் போறவங்களுக்கு என்ன பிரச்சனை, வாட்ச் கிளாசிக் கூட என் ஃப்ரெண்டு வந்து 8,000க்கு போட்டிருந்தாங்க, அதாவது அஃபிஷியல் வெப்சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான். அது மாதிரி சாம்சங் அஃபிஷியல் சைட்ல நிறைய ஆஃபர்ஸ் வருது. சாம்சங் ஷாப் செக் பண்ணி பாருங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு அப்ப என்ன கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபோன் வாங்கியிருந்தான் ADLT கிடைச்சிரும், ஆக்சிடென்டல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ். சொன்னது செல்லுலார் மாடலே 8,000 கிடைச்சது. அதான் ஆக்சுவலாக LTE வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9,000 8,500 வரைக்கும் வந்தது அமேசானில். நீ அங்கே 8,000க்கு வந்துருக்குங்கிற. இதை தாண்டி ஒரு நண்பன் வந்து இன்கேஸ் ஒரு பேங்க் ஆஃபர்ஸ் அதெல்லாம் போட்டிருந்தானா இன்னும் இறங்கி போகும். இதில் வேறு ஐடி கார்டு தூக்கி சொல்லி இருந்தானா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு S23 எப்படிப்பட்ட ஃபோன் அப்படின்னு பார்த்தா 8 Gen 2 இருக்கும். பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறோம். S23 S24 அதுக்கப்புறம் நம்ம 15க்கு வந்துடும். நான் என்ன சொல்லுவேன்னா 7 வருஷம் அப்டேட் எனக்கு ரொம்ப அவசியம். நான் ரொம்ப கேஷுவல் யூஸரு, எனக்கு வந்து நான் அவுட்டோரில் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், நான் எப்பயுமே வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதுவும் முக்கியமாக ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் S24 பற்றி யோசிச்சா போதும். ஓகே, இதுவே S23 எப்போ செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெளியில் அதிகமாக சுற்றுவேன், அப்பப்போ வெயில் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் வந்து S23 போயிடுறது பெட்டர். பார்க்க போனால் S24ல் இருக்கக்கூடிய Exynos 2400 நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல கூட ப்ரைஸிங்கும் நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு S23க்கு S24க்கு ஒரு 10,000 டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆஃபர் டைமில் சொல்கிறேன். ஆஃபர் இப்போ மேபி கொடூரமாக இருக்கும். இது இப்போ வந்து நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. இப்போ இது 50,000 போட்டிருக்கோம், அது 65,000 இருக்குது இப்போ. ஸோ அதனால தான் சரியா, நீங்கள் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க, மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா 15 வந்து ஒரு நல்ல வெல்கம் டிவைஸ். என்ன கேட்டால் ஓப்பனாக சொல்லலாம்னா 10,000 டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப S23க்கே போகலாமே அப்படிங்கிற ஒரு எதிரா அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, 10,000 டிஃபரன்ஸ் இருக்குங்கிறப்ப S23 போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த 3 ஃபோனில் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா வேல்யூ ஃபார் மணி மாதிரி S23 தெரியும். ஏன்னா S23ல என்ன ஒன்று 4 வருஷம் மேஜர் அப்டேட், 1 வருஷம் ப்ளஸ் செக்யூரிட்டி அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே இல்லாட்டியும் அதுக்கப்புறமும் சப்போர்ட்லாம் செக்யூரிட்டி பேட்சஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ 7 வருஷம் சொல்கிறாங்கல்ல, 7 வருஷத்துக்கு வந்து எந்த அளவுக்கு எல்லா ஃபீச்சரையுமே கொடுப்பாங்கிறது பெரிய கொஸ்டின். இப்போ பாருங்களேன், இப்போ AI வந்துருக்கு, ஆப்பிளில் வந்து 15 Pro Maxக்கு மட்டும்தான் உண்டு, அதுக்கப்புறம் இருக்க கீழே எல்லா இதுக்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா தரப்புலையும் வரும், ஆண்ட்ராய்ட்லையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 50Kக்கு கீழே நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடி, அதாவது ஒரு 40Kல செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா S23 தான், வேறு வழியே கிடையாது. 50K தொடர்றதுக்கு தயாரினும் போது தான் என்ன ஆகிடும்னா, ஓப்பனாக சொல்லணும்னா 24ஓட 15 தான் பெட்டர். பேட்டரி லைஃபும் பெட்டராக இருக்கணும், தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டராக இருக்கும், கேமிங் ஆஸ்பெக்ட்லையும் பெட்டராக இருக்கும். சரியா, 24 iPhone 15 அப்படி வரும்போது, இதுவே 23 குறுக்க வந்ததுன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறத தாண்டியும் ஓரளவுக்கு நல்ல ஃபோன், டஃப் ஃபைட் கொடுக்கும். எதுனாலன்னா அந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ங்கிற அந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால. ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து என்னன்னா கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் யோசிக்காமல் S23 எடுக்கலாம். எஸ், தப்பே கிடையாது. கொஞ்சம் இல்லை பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்டேட் மாதிரியான விஷயங்கள் வேணும்னா S24 போகலாம். இல்லைப்பா அந்த சைடு ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம்குள்ளேயும் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15 ட்ரை பண்ணலாம். மெயினாக ரியர் கேமராக்காக 15 கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து iPhone 15 யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி 23 24 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா S24 அப்டேட்டுக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கலாம். 23 FE அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தான் கேட்குறோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, நன்றி.